அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ். ஜெய்திமிழா பேனல் ஷீட், சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கடை வச்சுருந்தோம். கடையை காலி பண்ணிட்டு இப்போ கம்பெனி, அதாவது ஒரு பெரிய குடோன் கட்டி அதில் பென்சிங் தயாரிப்பு தனியாகவும் பேனல் ஷீட்டு தனியாகவும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேனல் ஷீட்டு நம்ம சேல் பண்ணுறோம். இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா பேனல் ஷீட்டை வச்சு நம்ம குடோன் போட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பேனல் ஷீட்டு எப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க. அதை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டி இருக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அகலம், ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 அடி இருக்கும். இதே மாதிரி 10 அடி லென்த்துக்கு ஒரு ஆங்கிள் நிப்பாட்டிட்டோம். குறுக்க பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் ஷீட்டு 3 அடி இருக்கும். 3.25 அடிக்கு ஒரு ஆங்கிள் நெட்டாக போட்டிருக்கு. இதே மாதிரி மேலையும் பார்த்தீங்கன்னா 3.25 அடிக்கு ஒரு ஆங்கிள் நெட்டை போட்டு நம்ம பேனல் ஷீட்டை மேல இருந்து, அதாவது அந்த சைடு இருந்து இந்த சைடு டேப்பர் இப்படி நெட்டை மேலே போய் அப்படியே கீழே அந்த சைடு இறக்கி விட்டு ஃபர்ஸ்ட் பேனல் ஷீட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டோம். அதாவது ஒரு 10 அடிக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டுவிட்டு நல்லா இழுத்து வச்சு 10 அடிக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டுவிட்டு அதுக்கு மேலே நம்ம தகர சீட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. கிட்ட ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இதனால நமக்கு என்ன பயன், அதாவது பேனல் ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே தகர சீட்டு போகிறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டால், இதில் 2 காரணம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே பார்க்கும்போது இந்த தகர சீட்டு குளவா இருக்கும், உள்பக்கம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். அதனால பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதை இந்த பேனல் ஷீட்டு போடும்போது உள்ள நமக்கு காங்கிரீட் மாதிரி ஒரே மட்டமாக நல்லா நீட்டாக அழகா தெரியும். இன்னொரு காரணம் தான் முக்கியமானது. அது எதுக்காகனா, நம்ம தகர சீட்டு போடும் பொழுது 100க்கு 70% உள்ள நமக்கு ஹீட்டு வரும். அந்த ஹீட்டை தாங்கி நம்ம காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரலும் இங்கே வேலை செய்யணும். வேலை செய்ய முடியாது, அந்த தகர சீட்டுக்கு அடியில் நம்ம வேலை செய்ய முடியாதுங்கிறதுனால நம்ம பேனல் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே நம்ம தகர சீட்டு போட்டுக்கிறதுனால 100க்கு 25% வெயில் தான் உள்ள நமக்கு வரும். 50% வெப்பத்தை தடுக்கும் பேனல் ஷீட்டு. அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேனல் ஷீட்டு போட்டிருக்கோம். இதை நான் உங்கள் வீடியோவும் எடுத்து காட்டியிருக்கோம். அதாவது நம்ம ஒரு தகர சீட்டு போடுறோம், சிமெண்ட் சீட்டு போடுறோம், வேற வழியே இல்லை, ரொம்ப நாள் இருக்கணும். ஆனாலும் நம்ம இதை தான் போட்டு பயன்படுத்துறோம். அப்படிங்கும் போது அதுக்கு கீழே நம்ம தகர சீட்டோ சிமெண்ட் சீட்டோ போடும்போது அதுக்கு கீழே நம்ம பேனல் சீட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் சுத்தமாக குறையும். உள்ள வெப்பமே வராது. நீங்க பெருசா ஒரு குடோன் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா தகர சீட்டு போடுவீங்க. அதுக்கு கீழே நம்ம பேனல் சீட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டு அதுக்கு மேல நீங்க தகர சீட்டோ சிமெண்ட் சீட்டை போட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு வெப்பத்தை தடுக்கும், பார்வைக்கும் அழகா இருக்கும். அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். வேணுங்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேனல் ஷீட் வாங்கி ஆர்டர் கொடுத்துங்க. நன்றி, வணக்கம்.